ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ டாக்கீஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குக்கீஸ் கட்டரை வச்சுட்டு நம்ம வாட்டர் மெலானை ஷேப்பாக கட் பண்ணி டோக்கிக்கு கொடுக்க போகிறோம். டோக்கிக்கு வந்துட்டு வாட்டர் மெலன் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இப்போல்லாம் நம்ம வெளியே போனோம்னா ஜூஸ் கடையில் டோக்கிக்கு வாங்கி கொடுக்குற ஒரு ஜூஸ்னால் அது வாட்டர் மெலன் தான். ஏன்னா அதில் மில்க் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சுகர் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ட் வாட்டர் மெலன் அப்படியே ஜூஸ் பண்ணி கொடுக்க சொல்லலாம். அதுலேயே கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒயிட் சுகர்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூதி பார்த்துடலாம். இது வந்துட்டு சிக்கு அண்ட் ஃபிக் ஸ்மூதி. ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்குங்க. முக்கியமாக டயட்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியாக ஒரு டயட் மெனு தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பேச்சுலர் சிங்கிள்ஸாக இருக்கீங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஈஸியாகவே நீங்களாகவே பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்மூதியும் இது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிக்கி இப்போலாம் வந்துட்டு ரொம்பவே டிசிப்ளினாக அவரோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவரோட ஒரு நாளை வந்துட்டு ரொம்பவே ப்ரொடக்டிவாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிடுறேன். மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலை ஜிம்முக்கு போயிட்டு வந்துடுறாரு. அவர் ரிட்டன் வர கொஞ்சம் முன்னாடி தான் நானே எழுந்திரிக்கிறேன். அதாவது நான் ஒரு 6:30 இல்லைனா வந்துட்டு 7 கூட ஆகிடுது சம்டைம்ஸு. பட் அவர் வந்துட்டு கண்டிப்பாக 5 o'clock எழுந்திரிச்சிட்டு ப்ராப்பராக ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அவர் வந்ததுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, 2 பேரும் ஆம்லை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஆம்லை வந்துட்டு அப்பப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். பட் டெய்லி சாப்பிட்றோமான்னு கேட்டால் கண்டிப்பாக மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மிஸ் எப்படி ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு மறந்து போயிடுறோம். மறக்கக்கூடாதுன்னு நான் இப்போ என்ன பண்ணேன்னா, கேஸை பக்கத்துலேயே வந்துட்டு வச்சுட்டேன். அந்த பாட்டில் போட்டு கேஸ் பக்கத்துலேயே வச்சுட்டேன். அப்போயாச்சும் ஞாபகம் இருக்குன்னு. அப்பயும் சம்டைம்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிடுது. அதனால என்ன பண்ணேன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பண்ணுற வேலை ஆம்லை எடுத்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டேன். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணுறேன்னா, ஆம்லாவில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. எல்லா பெனிஃபிட்டும் விட்டுருங்க, நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் உள்ளே இருக்கிற பெனிஃபிட் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ நார்மலாக ஒரு மேலே இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லது. அண்ட் வந்துட்டு ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்காகவாச்சும் நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு ஆம்லாவை சாப்பிட்டே ஆகணும். அண்ட் அதுதான் நாங்கள் இப்போ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த ரொட்டீனை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் வந்துட்டு 30, 35, 40க்கு மேலாம் க்ராஸ் ஆகிட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களும் வந்துட்டு சேர்ந்து இந்த ரொட்டீனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிக்கு அண்ட் ஃபிக்கோட ஸ்மூதி பண்ணுறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே நான் ஃபிக்கை வந்துட்டு ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 6 ஃபிக் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 2 டோக்கிக்கு, பாக்கி 4 வந்துட்டு எங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம அதை வந்துட்டு கத்தியில் கட் பண்ணும்போது நல்லா வெட்டிட்டு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சப்போட்டாவோட தோல் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்துட்டு சப்போட்டாவை தோல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். அது கூடவே சீட்ஸும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த சப்போட்டாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது சிக்கு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிக்கு வந்துட்டு நார்மலாக ஜிஎம் டயட்லேயே நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஜிஎம் டயட்னா என்ன? இந்த ஜிஎம் டயட் வந்துட்டு வெரி ரேர் தான் இருப்பாங்க. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, கண்டிப்பாக ஒல்லி ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு டயட் தான் இந்த ஜிஎம் டயட். ஸோ இந்த டயட்டில் வந்துட்டு இந்த ஒரு சிக்குவும் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. நார்மலாக ஜிஎம் டயட்டில் நிறைய ஆர்கனும் ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்து கொடுப்பாங்க. ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும். அதில் ஒன்று இந்த சிக்கு. ஸோ இது நம்ம வந்துட்டு அப்பப்போ எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஊறின ஃபிக்கை வந்துட்டு ஒரு 4 எடுத்து நான் மிக்சியில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பவுல் சப்போட்டாவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சீட்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா அந்த சீடில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி பசை போல் இருக்கிறது அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும். அதனால அது ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் வந்துட்டு நீங்கள் ஒருவேளை மில்க் அலர்ஜியெல்லாம் இருக்குது, இல்லைனா இந்த மில்க் ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆல்மண்ட் மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப ஹெல்த்தி அது. ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு ஆல்மண்ட்ஸ் எல்லாம் ஊற வச்சு அது தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மில்கை எடுத்து நீங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக ஜாகரி பவுடர். இந்த ஜாகரி பவுடர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணாமலே கூட வந்துட்டு நல்லாவே ஸ்வீட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும்.
இருக்குது. ஸோ எனக்கு கேட்டால் நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன், பட் நிறைய ஸ்வீட் வந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன் ஏன் நம்ம ஜாகரி வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது கூடவே கொஞ்சமாக சினமன் பவுட்ரு அதுவும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட்ஸை நம்மளே பொடி பொடியாக கட் பண்ணி இது மேலே டாப்பிங்ஸாக போட்டோன்னா இவ்வளோ தாங்க ஸ்மூத்தி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. சரி கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். இது பிரிக்கலாமா? பிரிக்கலாமா? இதெல்லாம் ஃபுல்லா தண்ணி எல்லாம் வச்சிருக்க. சூப்பர்ல. இது ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டுமா நானு? இது பாத்ரூம்ல தண்ணி கொண்டு வரேன். இல்ல நான் போய் வாஷ் பண்ணிட்டு கொண்டு வரட்டுமா? குட் கேர்ள். போயிட்டு வாஷ் வரேன். எல்லாமே வெளியில இருந்து வருதுல்ல, அப்ப நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். இல்லைன்னா இதுலயே பாக்டீரியா இருக்கும், பாய்சன் ஆகும். ஆமா, எது வெளியில இருந்து வாங்கினாலும் நமக்கு வாஷ் பண்ணணும். ஓகே, பாரு இப்ப என்ன ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. ரவுண்ட் ரவுண்டா வைடி. சூப்பரா. இது நமக்கு நல்ல ரவுண்டா அழகா வைக்கலாமா? இந்த மாதிரி கிரியேட்டிவா ரவுண்டா அழகா வச்சா அழகா இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா டோக்கிக்கு? நம்ம இப்போ இதுல ஷேப் பண்ணலாமா? இது என்னது? ஹார்ட். பிக் ஹார்ட் இல்ல? பிக் ஹார்ட் மாதிரி. இது என்னது? சர்க்கிள். இது ஃப்ளவர். இது ஃப்ளவர். இது ஃப்ளவர். இது இது ஒரு கொஞ்சம் ஃப்ளவர். இது ஸ்டார். எஸ். இது பிக் ஹார்ட். எல்லாம் பிக் ஹார்ட் அல்ல? இது ஒரு பிக் ஹார்ட், ஸ்மால் ஹார்ட்ல. உங்க இங்க வைக்கலாமா? இது இங்க வைக்கலாம். என்ன குஞ்சு குஞ்சு ஃப்ளவர் இருக்கு. குஞ்சு குஞ்சு ஃப்ளவர் எப்படி இருக்கு பார்க்கலாமா? இப்படி வைக்கணும். ஃப்ளவர் வருமா? வருமா? வருமா. ஓகே, ஸ்டார் எங்க இருக்கு? ஸ்டாரா இங்க இருக்குது. இங்க இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. ஓகே, கையெடு. என்னது? வாவ். இங்க பாத்துக்கலாம். நல்லா பிரஸ் பண்ணு. இரு இரு இரு, அம்மா பிரஸ் பண்ணி தட்டுமாடா? எஸ். இந்த இங்கனே பிரஸ் பண்ணிட்டு. பிரஸ் பண்ணிட்டு. கொஞ்சம் ஒரு ஹார்ட் இங்க காமிக்கலாமா? பாருங்க, ஹார்ட் 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 நல்லமா. ஏ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சாப்பிட்டுக்கோ, உனக்கு தான் பிடிக்குமே. பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? வாவ் ஆயிட்டு இருக்கா? இப்படி பிரஸ் பண்ணணும். எஸ் எஸ், பாத்தியா? பாத்தேன். இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோ. இதா வந்துச்சு. பார்க்கலாமா? தா ஃப்ளவர் காமிச்சா ஃப்ளவர். வாவ். பார்க்கலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, இப்படி பிரஸ் பண்ணணும் நல்லா. நல்லா பிரஸ் பண்ணு. ஆமா, நீ கையில பிரஸ் பண்ண கூடாது. இது மேல வச்சுட்டு இப்படி இப்படி பிரஸ் பண்ணனா இது சூப்பரா வரும். பாரு, அம்மாக்குலாம் சூப்பரா வந்துச்சு. நீ வேணா ட்ரை பண்றியா? எடுத்துக்கோ. அங்க அங்க காமிச்சா சாப்பிடு. சர்க்கிள். ഓക്കേ 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 സർക്കിൾ. എന്താ പിന്നെ വാട്ടർമെലൻ കഴിക്കണേ? ഫ്ലവർ. ഫ്ലവർ. ഓ ഓ ബിഗ് ഹാർട്ട്.
smaller? Big heart. Big heart. Big heart. Star. ഒരക്ഷരങ്ങളാണ് പഠിക്കാൻ. Circle. இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் நிறைய வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகவும் சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் சீஸ்னல் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், சீஸ்னல் ஃப்ரூட்ஸை வச்சு எல்லாம் நம்ம வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ஹெல்தி ரெசிபிஸ் பண்ணலாம். அண்ட் டோக்கியோக்கு புதுசு நம்ம ட்ரை பண்ண போகிற எல்லா ரெசிபிஸுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் இந்த சேனலில் வந்துட்டு நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் எப்பவும் போல உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிச்சுக்கிட்டே இருங்க, சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.